வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது தான், ஒன்றும் இல்லை, தோசை பீஸா. எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கும். பீஸா மாதிரி இருக்கிற தோசை பிடிக்காத குழந்தைகளே இல்லை. எல்லா ராத்துலேயும் எப்பயுமே தோசை மாவு இருக்கும், அதுவும் இல்லாத இருக்காது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் அதை பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் நான் ஒரு விஷயம் திருப்பி இப்போ இதில் பதிவு பண்ணுறேன். நிறைய பேர் தோசை மாவை அரைச்சி வச்சுட்டு அது புளிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் உப்பு போடாமல் எடுத்து வைக்கிறேன். அது வந்து ரொம்ப 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 தப்பு. அதில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி தான் அதில் சேர்ந்துக்குன்னு சொல்லுவாள். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் ஒன்றுமே இல்லை, 1 டீஸ்பூனாவது உப்பை போட்டு கலந்து வச்சுருங்க. அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து அதுக்கப்புறமா எவ்வளோ உப்பு போட்டுக்கிறீங்களோ போட்டுக்கோங்க. உப்பே போடாத மாவை கரைச்சி வைக்காதீங்கோ. அது அபரகாரியத்துக்கு மட்டும்தான் அதை பண்ணுவா. நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். அபரகாரியத்துக்கு பண்ணுறதுன்னா என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த இது வந்து நம்ம பாத்தில் பண்ணக்கூடாது. அதனால தயவு செஞ்சு அது மட்டும் எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம தோசை மாவு தயாராக இருக்குது. கல் காஞ்சுடுத்து கொஞ்சம் கனமாக ஊற்றுக்கோங்க. அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். குழந்தைகளுக்கு கொடுக்குறேன்றது நெய்யில் வாக்குறேன்னா பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் விடுறேன். இந்த மேசுரலா சீஸ் சொல்லுவா இல்லையா, இதை வாங்கி திருகி வச்சுட்டுருக்கேன். தோசையை அந்த மாதிரி எண்ணெய் விட்டு இது பண்ணிட்டு மேலே கெச்சப் போட்டுருங்கோ. இந்த ஆனியன் இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுக்கோங்க. பிரித்து வச்சுருங்கோ. இப்போ ஒன்றா போடுறதுக்கு உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். அதே மாதிரி கேப்சிகம், தோசைக்கரண்டியால் எல்லாத்தையும் ஒரு தடவை அமுத்திக்கோங்க. அப்படி சில்லி ஃப்ளேக்ஸ் எவ்வளோ சாப்பிடுவாளோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. ஆரிகானோ ஆர் மிக்ஸ்ட் ஹர்ப் எது உங்கள் கையில் இருக்கோ அது போடுங்க. சீஸ், கொத்தமல்லி, ஒரு ஃபியூ மினிட்ஸ் இது அப்படியே மூடி இருக்கட்டும். பஸ் என்னோடய அசிஸ்டண்ட் எவ்வளோ அழகாக கிளாஸில் கொண்டு வந்து உங்களுக்குலாம் தெரிகிற மாதிரி இருக்கணும்னு மாற்றிருக்கா பாருங்க. இதுதான் அவளோட ஹெல்ப்பெல்லாம் இல்லைன்னா நிச்சயமாக என்னால் இந்த வீடியோலாம் பண்ணவே முடியாது. உட்கார்ந்த இடத்துல நான் கரிகா கட் பண்ணி வைக்கிறேன், பாக்கியெல்லாம் வேக வச்சு வைக்கிறேன், அதெல்லாம் வேறு விஷயம். இருந்தாலும் நான் உட்கார்ந்த இடத்துலேருந்து இதுக்கான மூடி வேணும், இதுக்கான இது வேணும், இதெல்லாம் சொல்லரிச்சே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதெல்லாம் அவளோட ஹெல்ப்பு தான். இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது. ஸோ இது நல்லா ஒரு மெல்ட் ஆகட்டும். ஒரு ஃபியூ மினிட்ஸில் ஆகிடும். உங்களுக்கு சிம்மில் வச்சுக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன், அதர் சைடு வந்து உங்களுக்கு கருகாமல் இருக்கும். வாத்துட்டு உடனே இதெல்லாம் போட்டுட்டு மூடிட்டேன்னா கரெக்டாக ஆகிடும் உங்களுக்கு. இந்த பக்கம்லாம் மெல்ட் ஆகிருக்கு, தெரியுறதா உங்களுக்கு? ஸோ இப்போ அவள் கேட்ட கேள்வி என்னென்னு உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தோசையை வாத்துட்டு இது மேலே எல்லாத்தையும் வச்சுட்டு மைக்ரோவேவில் வச்சு அதை இது பண்ணால் இன்னும் சீஸ் மெல்ட் ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்படி பண்ணினேன்னா என்ன ஆகும்னா சீஸ் தானே மெல்ட் ஆகிடும், அந்த கரிகா இல்லாமல் ஒரு மாதிரி இதாகிடும். ஆனால் தோசை வந்து வடக்குன்னு போயிடும். அதுவும் மத்தியானம் குழந்தைகள் சாப்பிட்றதே ரப்பர் மாதிரி ஆகிடும் அதுகளுக்கு. ஸோ இப்படி பண்ணினேன்னா மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். பார்த்தேன்னா எவ்வளோ ஜோராக மெல்ட் ஆகிடுது பாருங்க.
இதுன்னா பீஸா தோசை. வாவ், எப்படி மெல்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? தெரியறதா உங்களுக்கு? இதை ஜோராக இப்போ கட் பண்ணிக்கலாம். தெரியறதா எப்படி இருக்கு பாருங்க. வாவ். இப்போ என் பேத்தியை கூப்பிட்டேன்னா அப்படியே சாப்பிட்ருவோம். இது பாருங்க, இந்த பக்கம் எல்லாமும் கரெக்டாக இருக்குது, கருப்பாக அதாகாத. இது அப்படியே நம்ம டிஃபன் பாக்ஸில் வச்சு குழந்தைகளுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். இல்லைன்னா கொஞ்சம் கெச்சப் கொடுங்கோ, இல்லைன்னா இதில் இருக்கிற இதெல்லாமே வச்சுட்டு ஜோராக சாப்பிட்டு வந்துடுவா. நிச்சயமாக சொல்கிறேன், அவளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மத்தியான வேலைக்கு நீங்கள் இப்படி பண்ணினீங்கன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும். ரொம்பலாம் இதாகாது, மாய்ஸ்சரோடு இருக்கும். கண்டிப்பாக குழந்தைகள் எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.